வணக்கம், நான் உங்கள் மனோகரன். இன்னைக்கு நாம எட்டயபுரம் மாட்டு சந்தைக்கு போறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 27/3/2026. வாங்க சந்தையில போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சாத்தூர் நம்ம எட்டயபுரத்துல குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா, சாரி, செம்பரி குட்டி, கடை பொட்டு குட்டி வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, அருமையான குட்டி. இது ஒரு பிறந்த எத்தனை 2-3 நாள் வருமா? ஒரு வாரம் 4 நாள் குட்டி. கிடாமரியா பெண்மரியா? 2 கிடாமரி வாங்கிருக்கீங்க. எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 8 ரூபாய்க்கு சொன்னாங்க, 5,500 வாங்கிருக்கீங்க. இது ஒரு மாசம் இருக்கும், ஒரு மாசம் கூட இருக்கு அப்படிங்கிறீங்க. சாத்தூர்ல நம்ம பேரு என்ன பேரும்? காளிராஜன் வந்திருக்கீங்க சாத்தூர்ல இருந்து. இதை பொட்டு குட்டி கிடாதானா? கிடம் வரணும், வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்க. வீட்டுல எதுவும் ஆடு வளர்க்குறீங்க? வீட்டுல ஆடு வளர்க்குறீங்க? ஆடு என்ன செம்பரியா? ஆடு மாடு எல்லாம் வச்சிருக்கீங்க? ஆமா, சரி. செம்பரியா? வீட்டுல என்ன வளர்க்குறீங்க? ஆடு செம்பரி தான். ஆமா, சரி. செம்பரி குட்டி நல்லா அதிகமா வளர்க்குறீங்களா? அப்படியா? சரி சரி சரி. செம்பரி வீட்டுல வளர்க்குறாங்கன்னா அதோட சேர்ந்து குட்டி வாங்க வந்திருக்கீங்க. ஆடு வளர்க்கறதுக்காக செம்பரி வாங்கிருக்கீங்க. 8 ரூபா சொல்லி கிட்டத்தட்ட 5,500. அழகா இருக்கு, அழகா செம்பரி குட்டி பொட்டாடு வாங்கிருக்கீங்க. சூப்பரான குட்டி, வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்க. உங்க பேரு சொல்ல? செல்வம். சொல்லுவோம் அண்ணன். அண்ணாஜி, நம்ம எந்த ஊரு? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அண்ணாஜி? வேடப்பட்டி. இங்கே பக்கத்துல. ஆமா, எங்க? அச்சங்குளம், வேடப்பட்டி. நம்ம பேரு என்னஜி? கல்யாண செல்வம். நம்ம எட்டயபுரம் சந்தையில செம்பரி மயிலம்பாடி வாங்கிருக்கீங்களா? செங்கடாவா மயிலம்பாடி? என்ன மயிலம்பாடி கிடாமரி தான். இது வாங்கினீங்களா வித்துறீங்களா? விக்கிறீங்க. விக்கிறதுக்காக கொண்டு பாருங்க. எவ்வளவு சொல்றீங்க? வித்தாச்சு, முடிஞ்சிச்சு, வியாபாரம் முடிஞ்சு. என்ன ரேட்ல கொடுத்தீங்களோ? 16,000 ரூபாய் ஜோடி. ஜோடி 16,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க. அழகான குட்டி, சும்மா சூப்பரா குட்டி. என் வேடப்பட்டி. அழகான குட்டி பாருங்க. நம்ம செம்பரி மயிலம்பாடி கொடுத்துருக்காங்க. செம்பரி நீங்க வீடு ஆடு எதுவும் வளர்க்குறீங்களா நினைச்சு? வீட்டுல ஆடு செம்பரி கிடாமரி எதுவும் இல்ல? வீட்டுல ஆடு வளர்க்குறீங்களா கேட்டோம். நீங்க வளர்க்குறீங்க? ஆமா, வீட்டுல என்ன செம்பரி வளர்க்குறீங்களா, வெள்ளாடு வளர்க்குறீங்களா? எல்லாம் வளர்க்குறீங்க. எவ்வளவு இருக்கும்? செம்பரி நிறைய இருக்கிறீங்களா? சரி சரி. எட்டயபுரம் சந்தையில இன்னைக்கு 2 குட்டி வியாபாரம் ஆயிருக்கு. நம்ம வியாபாரம் ஆகி வாங்கி தூத்துக்குடி கொண்டு போறாங்க. சூப்பரான கம்மாப்பட்டி, விளாத்திக்குளம் பக்கத்துல கம்மாப்பட்டி. பாருங்க அண்ணன், பாருங்க அண்ணன். உங்க பேரு என்ன பேருன்னு? சங்கர். சங்கர் கம்மாப்பட்டி சுந்தரேஸ்வரம் ஊருக்கு இந்த ஆடு விற்பனை ஆகி கொண்டு போறாங்க. ஆமா, ஆடு நல்ல என்ன ரேட்லன்னு? 2 சேர்ந்து 21 ரூபாய்க்கு ஆடு 2 21. நம்ம எவ்வளவு சொன்னாங்க அவங்க? செம்பரி கடை 15 ரூபாய் சொன்னாங்க. இத 13,000 சொன்னாங்க. ஆமா, அது இது 10, அது 11. ஆமா, அதாவது அவங்க ரேட்டு சொன்னாங்க. எங்களுக்கு கொஞ்சம் அனுசரிச்சு வந்தனால கட்டுப்படியானால 2 ஆடு கிடாவும் வாங்கியிருக்காங்க 21 ரூபாய்க்கு. அழகான கிடா, சூப்பரா இருக்கு. கருங்கிடாவும் செம்பரி பொட்டாடும் அழகா இருக்குங்க. பாருங்க, வெள்ளாட்டு கடை, பெரிய கடைலாம் கொண்டு வந்திருக்காங்க. செம்பரி கடை இருக்கு, வெள்ளாட்டு செம்பரில வெள்ளை இருக்கு. பாருங்க, அழகான சீனியாட்டு கடைலாம் இருக்கு. பாருங்க, சூப்பரான ஒரு பெரிய கடை இருக்கு. வெள்ளாட்டு கடை வச்சிருக்காங்க நிறைய. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 6 மாசம் ஆச்சு. இந்த 6 மாசத்துல என்னுடைய சேனல் இந்த மனோ டிவி சேனல், யூடியூப் சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. யூடியூப்ல மானிட்டேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு யூடியூபாளருக்கும் இந்த மானிட்டேஷன் ரொம்ப முக்கியமானது. இந்த மானிட்டேஷன் ஆனதான் அடுத்த கருத்துக்கு போக முடியும். என்னுடைய சேனல் இந்த 6 மாசத்துல யூடியூப் சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. ஒவ்வொரு யூடியூபருக்கும் மானிட்டேஷன் ரொம்ப கனவா இருக்கும். அந்த கனவு 6 மாசத்துல நான் நிறைவேற்றிருக்கேன். மானிட்டேஷன்ங்கிறது ஒவ்வொரு யூடியூபாளருக்கும் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மானிட்டேஷன் வராமலே போயிடும். இப்ப நிறைய காலங்கள் இருக்கும், 1 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரிலாம் எடுக்கும். ஆனா நான் ஆரம்பிச்ச 6 மாசத்துலயும் என்னோட சேனல் மானிட்டேஷன் ஆயிருச்சு. கரெக்டா சரியா 6 மாசம், நேரத்தோட 6 மாசம் ஆயிருச்சு. நேரத்தை என்னோட சேனல் மானிட்டேஷன் ஆச்சு. இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய சப்ஸ்கிரைபர், அது மட்டும் முக்கியமான உழைப்பு. நான் டெய்லி கடுமையா உழைச்சிருக்கேன். 6 மாசத்துல நான் சேனலை சப்ஸ்கிரைப் 6 மாசத்துல மானிட்டேஷன் ஆகும்னு நினைச்சேன். அதே மாதிரி முடிச்சேன். என்னோட சேனல் 6 மாசத்துல மானிட்டேஷன் ஆச்சு. இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம புலிக்குறிச்சி, விருதுநகர் மாவட்டம் புலிக்குறிச்சியில இருந்து அண்ணன் அர்ஜுனன் கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க,
எல்லாமே கிடா மாதிரி சூப்பரான கொடியாடுங்க. எட்டியாபுரம் ஒரிஜினல் கிடா இருக்கு பாருங்க. இதுல எத்தனை உருப்படி இருக்குண்ணே? 17 குட்டி. பாருங்க அழகான குட்டிகளா கொண்டு இருக்காரு. 17 கிடாமரி உள்ள இருக்கு. இது எல்லாமே பல்லு போட்டுக்கடை பல்லு போட்டுல அப்ப இளங்குட்டியா இருக்கு. எல்லாமே ஒரு வயசுக்குள்ள. ஆமா 8 மாசம் அந்த தரத்துல வச்சிருக்காங்க பாருங்க. சூப்பரான குட்டி பாருங்க. கருங்கடா. ஆமா கருங்கடா கருங்கடா இருக்கு, கருங்குட்டி இருக்கு, செங்கடா இருக்கு, செங்கலர்ல வெள்ளை கலர்ல இருக்கு பாருங்க. சூப்பரான கலரான குட்டிகளா வச்சிருக்காங்க. பல்லு போடாத குட்டிகள். ஒரு குட்டி எப்படி ரேட்டு சொல்றீங்க? விலை சொல்றீங்க? 13 ரூபா சொல்றீங்க. 10 ரூபா கொடுக்கலாம். அதாவது ரேட்டு வந்து அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது 13 ரூபா குட்டி. ஒரு குட்டி 13 ரூபா சொல்றாங்க. 10 ரூபா வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அழகான குட்டியா இருக்கு. 17 ஆடு. 17 ஆடு தான் கொண்டு வந்தீங்களா? கூட கொண்டு வந்தீங்களா? 17 ஆடு கொண்டு வந்தீங்க. இன்னும் வியாபாரம் ஆகல. எல்லாமே ஒரிஜினல் எட்டியாபுரம் கொடியாடு. அழகான குட்டி வளர்க்கறதுக்கு வளர்ப்புக்கு அந்த மாதிரி இருக்கலாம். அழகான குட்டி நம்ம அர்ஜுனன் கொண்டு வந்திருக்காரு. நம்ம பேரு வேலுமயில். அண்ணாச்சி வந்து வேலுமயில். நம்ம புலிக்குறிச்சி விருதுநகர் மாவட்டம் புலிக்குறிச்சி இருந்து அண்ணாச்சி வேலுமயில் அண்ணாச்சி கொண்டு வந்திருக்காரு. 33 கிடாமரிங்க. அழகான கிடாமரியா கொண்டு வந்திருக்காரு. கலரான குட்டி. எல்லா கலரும் இருக்கு பாருங்க. விலை எதுவும் சொல்றீங்களா அண்ணாச்சி? விலை சொல்றீங்களா? 25 ரூபா ஜோடி. கேள்வி எதுவும் கேட்கிறாங்களா? அழகான குட்டிகளா இருக்குங்க அண்ணாச்சி. நம்ம புலிக்குறிச்சில இருந்து பாருங்க. ஜோடி 25,000 ரூபாய்க்கு. ஒரு எல்லாமே கொடியாடுங்க. சூப்பரான கிடாமரியா கொண்டு வந்திருக்காரு. கலரான குட்டி. ஜோடி வந்து 25,000 ரூபாய் சொல்றாங்க. ரேட்டு வந்து அனுசரிச்சு தான் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க அண்ணாச்சி வந்து. சூப்பரா நம்ம புலிக்குறிச்சி விருதுநகர் மாவட்டம் புலிக்குறிச்சில இருந்து கொண்டு வந்திருக்காரு பாருங்க. 33 கிடாமரிங்க. எல்லாமே ஒரு 6 மாசம் 8 மாசம் உள்ள கிடாமரி தான். அழகான கிடாவா இருக்கு பாருங்க. கலரான எல்லா கலர்ல இருக்கு. கோவில்பட்டி கருத்து தான் நம்ம எட்டியாபுரத்துல ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க. பெண்மரி. சூப்பரான பெண்மரி. அழகா இருக்கு பாருங்க. ஆடு வந்து சினை ஆடு மரி இல்ல, சினை ஆடா இருக்கு. அழகா இருக்கு. 19 ரூபா. கேள்வி எது கேட்கறாங்களா? 16 17 கேட்கறாங்க. கொஞ்சம் கூட வந்து அனுசரிச்சு தான் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம கருத்து சார் வெளியே போயிருக்காரு. அவங்க தம்பி ஆடை பிடிச்சிருக்காங்க. நம்ம அழகான ஆடுங்க. இது பல்லு எல்லாம் தெரியுமா? 6 பல்லு ஆடு. அதாவது குட்டி எதுவும் போட்டுக்க இல்ல சின ஆடு. ஆமா. இது எத்தனாவது தான் இருக்கலாம்? இது வந்து நம்ம கோவில்பட்டி கருப்பசாமி என்ன கொண்டு வந்த ஆடுங்க. அழகான ஆடுங்க. நம்ம எட்டியாபுரத்துக்கு சந்தைக்கு கொண்டு வந்த ஆடு. 6 பல்லு ஆடு. பாருங்க வியாபாரம் பாக்குறாங்க வியாபாரி பாக்குறாங்க. ஆடை வந்து நல்லா பார்ப்பாங்க. ஆடு பல்லு எப்படி இருக்கு, ஆடு எப்படி இருக்கு, ஏதாவது குறைகள் இருக்கா என்ற பார்த்து வாங்குவாங்க. அழகா இருக்கு, அருமையா இருக்குங்க. நம்ம போராடுன்னு நினைக்கிறேன், புளியம்போராடுன்னு நினைக்கிறேன். ஆமா அண்ணாச்சி புலிக்குறிச்சில இருந்து நம்ம எட்டியாபுரம் கொடியாடு கொண்டு வந்திருக்காரு. சரியான கடாவை கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அழகா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு பாருங்க. பாருங்க அழகா. நம்ம பாருங்க கேமரா பக்கத்துல வந்துச்சு. ஆடு ஜம்முன்னு பாருங்க. அது பாருங்க, ஏதோ வேடிக்கை பாக்குங்களா. அழகான கேட்டாங்க கொடியாடு. இது எவ்வளவு சொல்றீங்க அண்ணாச்சி? கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? ஆமா 21 ரூபா சொல்றாங்க. 15 ரூபாய் கேக்குறாங்க. கூட வந்து அனுசரிச்சு வந்து கொடுக்கலாம். ஆமா அண்ணாச்சி பேரு மாசானம் அண்ணன். நம்ம புலிக்குறிச்சில இருந்து நம்ம விருதுநகர் மாவட்டம் புலிக்குறிச்சில இருந்து கொண்டு வந்திருக்காரு. அழகான கொடியாட்டு கிடா. இது பல்லு போட்டுக்கானே? 2 பல்லு கிடா. ஒரு வயசு இருக்குமா? 2 வயசு. ஆமா 2 வயசு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஜம்முனுக்கு ஒரு இது இடம்னா எவ்வளவு இருக்கும்? 20 கிலோ குறையாது. வாங்குறதுக்கு நல்ல ஒருத்தனை கிடாங்க. கொடியாட்டு சூப்பரா இருக்கு பாருங்க. அழகா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு பாருங்க. அண்ணா அரிசி மாசானம் அண்ணாச்சி புலிக்குறிச்சில இருந்து நம்ம எட்டியாபுரம் சந்தைக்கு கொண்டு வந்திருக்காரு. உங்க பேர் என்ன? பொன்வேலன். ஆமாண்ணே. எங்க இருந்து வந்திருக்கீங்க? நம்ம அருப்பட்ட பக்கத்துல புலிக்குறிச்சி வந்து வந்திருக்கோம், விருதுநகர் மாவட்டம். ஆமாண்ணே. ஆமாண்ணே. பூரா எல்லாரும் கிடா குட்டிகள். ஆமா பூராமே நல்ல தரமான கிடா குட்டிகள். நல்ல கொடியாட்டு குட்டிகள். எல்லாமே நல்ல கொடியாட்டு குட்டிகள். ஆமா. இதெல்லாம் எத்தனை மாசம் இருக்கும்? ஏன்னா இதுல 6 ல இருந்து 8 மாசம் இருக்குங்க. ஆமா பூராமே கிடா குட்டிகள், காயடிச்ச குட்டிகள். ஆமாண்ணே. நல்ல கலர் குட்டிகள். எல்லா கலருமே இருக்குண்ணே. கரும்போரு, சோளப்போரு, கடுக்கா போரு, புளியம்போரு, புள்ளப்போரு, செவலை, மர,
சுத்த கருப்பு ஒத்த மரம் அனைத்து கலருமே மிக்சிங்ல இருக்கு. எல்லாமே அனைத்து கலருமே இருக்குண்ணே. நல்ல கலர் குட்டியா. எத்தனை குட்டி இருக்கு? ஏன்னா 40 குட்டி இருக்குண்ணே. 40 கிராம் இருக்கு. 40 குட்டி இருக்கு. இதெல்லாம் விலை எப்படி சொல்றீங்களா? ஏன்னா ஜோடி 27 சொல்றோம்ண்ணே. ஜோடி 27. ஆமா 23 கேக்குறாங்க. ஆமா ஒரு 24 கொடுத்துடலாம். ஆமா ஆமா 40 குட்டி கொண்டீங்களா? கூட கொண்டீங்களா? இன்னும் பெரிய சின்ன சைஸ் ஒன்று கூட்டி இருக்கேன். பெரிய சைஸ்ல 40 6 to 8 மாசம் 40 குட்டி. 3 to 4 மாசம் ஒரு 20 குட்டி ஒண்ணு இருக்கு. ஆமா வியாபாரம் எது ஆயிருக்கா? வியாபாரம் 10 குட்டி ஆயிருக்குண்ணே. பொடி குட்டி சேல்ஸ் ஆயிருக்கு. வளப்பு குட்டி. ஆமா பாருங்க அழகான குட்டிங்க. எல்லாமே எல்லா கலர்ல இருக்கு. ஆமாண்ணே எல்லா கலரும் அருமையான குட்டிலாம் இருக்கு. சூப்பரான குட்டி. ஜோடி 27 சொல்றோம்ண்ணே. 27 சொல்றாங்க. 23 ரூபாய் கேக்குறாங்க. இன்னொரு குட்டி கேட்கணும் சேர்த்தா கொடுத்துடலாம். சில்லறையாவும் நீங்க வாங்கிக்கலாம், மொத்தமா வாங்கிக்கலாம். ஆமாண்ணே நம்ம சில்லறையா வாங்கி மொத்தமா வாங்கிக்கலாம். அது மாதிரி வாங்கிக்கலாம். இல்ல மொத்தமாவும் நீங்க 10 ஆடு 20 ஆடு இல்லைன்னா மொத்தமா கூட அப்படியே கூட வாங்கிக்கலாம். நீங்க ஆடு வளர்க்கறதுக்கு பணிகளுக்கு இந்த மாதிரி மொத்தமா கூட இங்க வாங்கிக்கலாம். இதெல்லாம் நம்ம எவ்வளவு இடம் வரும்? ஏன்னா உயிரடைக்கு 20 to 25 கிலோக்குள்ள இருக்குண்ணே. ஆமா இது வந்து மேய்ச்சல் முறையில இயற்கை தீவனம் போட்டு வளர்ந்ததுண்ணே. மேய்ச்சல் முறையில வளர்ந்தது. நம்ம பண்ணை முறையில வளர்க்கும் போது கை தீவனம் போட்டு வளர்த்தோம்னா ஒரு மாசத்துக்கு 3 to 5 கிலோ ஏறும். ஆமா நல்ல இடம் அதிகரிக்கும். நம்ம காய்ச்சல் மேய்ச்சல்னால வளர்ப்பு கம்மியா இருக்குண்ணே. வணக்கம். பேர் என்ன? பேர் நம்ம பேர் செம்படையன். ஆமா நம்ம ஆறுபட பக்கம். ஆமா புலிக்குறிச்சி. ஆமா ஆமா குட்டி. ஆமா ஒரு கிராமம் எல்லாமே கிராம தான். ஆமா 22 மாதிரி இருக்கு. ஆமா 6 மாசம் குட்டி இருக்கு. 6 மாதம் குட்டி. போரு கரும்போரு போரு ஃபுல்லாமே இருக்கு. ஆமா எல்லா விதமான ஜோடி 23 சொன்னேன். ஆமா 4 கை கேக்குறாங்க. 17 ரூபாய்க்கு ஒரு கேக்குறாங்க. 18 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 19 ரூபா கொடுத்துருவோம். ஜோடி வந்து 19. ஆமா கொடுத்துருவோம். ஜோடி 23 சொன்னேன். ஆமா ஒரு கை 17 ரூபாய் கேக்குது. ஒரு கை 18 ரூபாய் கேக்குறாங்க. 23 ரூபா சொல்லி 19 ரூபா கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம். அனுப்பிச்சு கொடுத்துருவோம். ஆமா 3 மாசம் வளர்ப்பு போதும். அது வரை உண்டாகி போகும். 3 மாசம். ஆமா வேப்பங்குள்ள ஆத்திக்குள்ள கண்ணா போதும். 100 மாசம் வளர்த்தா என்ன எந்த அளவுக்கு வரும்? ஒரு குட்டி 11 ரூபாய்க்கு விற்கலாம். ஆமா கரும்போடு இருக்கு. சுத்த கருத்தோட இருக்கு. கோழி வளர்த்துக்கு ஆய்க்கிறோம் கேக்குறாங்க. சுத்த கருப்பு புளியம்போரு கரும்போரு. ஆமா நல்லா இருக்கு. பாருங்க எல்லாமே பெண்மறி அதிகமா இருக்குங்க. இந்த பக்கம் எல்லாமே பெண்மடி பாருங்க. பெண்மறி அதிகமா வந்திருக்கு இந்த பக்கம். இந்த இதுல வந்து எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில பெண்மறி அதிகமா இருக்குங்க. எல்லாமே சினையாடுங்க. பாருங்க குட்டிகள் இல்ல, அதிகமான பெண்மறிகள் இருக்கு இந்த பக்கம். இந்த ஏரியால நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தைங்க அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த பக்கம் வெள்ளாடு அதிகமா இருக்கு. பாருங்க அழகான குட்டிகளா இருக்கு. கிடாமரிகள் இளங்குட்டி கிடாமரி நிறைய வளர்ப்பு குட்டிகள் நிறைய வந்திருக்கு. அப்புறம் பாருங்க இங்க செம்பரி கிடங்க பொட்டு ஆடு அழகான குட்டி கூட வந்திருக்காங்க. நம்ம எட்டியாபுரம் மாட்டு சந்தைக்கு வந்த செம்பரி கிடங்க எல்லாமே பொட்டு ஆடா இருக்கு. குட்டிகள் இருக்கு பாருங்க. அழகான குட்டிங்க சூப்பரா இருக்கு. அப்புறம் பாருங்க இங்க வந்து ஆடுகளுங்க சின்ன குட்டி இளங்குட்டி 1 மாசம் 2 மாசம் குட்டி நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில வாங்கி கொண்டு போறாங்க. குட்டிகள்லாம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு. நல்லா இளப்பாரிக்கிட்டு இருக்கு. இளங்குட்டி பாருங்க வண்டியில வந்து நல்ல காத்தாட நல்ல நிழல்ல வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு. இளங்குட்டிங்க உரிமையா இருக்கு பாருங்க. சுத்தி ஒரு 10-20 குட்டி இருக்கும்பாங்க செம்பரி குட்டி. எல்லாமே பொட்டாடு இளங்குட்டிகளை வாங்கியிருக்காங்க வளர்ப்புக்காக. 1 மாசம் 2 மாசம் அந்த மாதிரி குட்டிகள் பாருங்க அழகா இருக்கு பாருங்க. எல்லாம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு, இளப்பாரிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பாருங்க அவங்க தட்டி வாங்கியிருக்காங்க. நம்ம மூங்கில் தட்டி புதுசா வாங்கியிருக்காங்க. அப்புறம் கம்பு துரட்டி கம்புலாம் வாங்கியிருக்காங்க. எட்டியாபுரம் மாட்டு சந்தையில் நம்ம அதாவது பார்வையற்ற திறனாளிகள் 2 பேர். இவங்களை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மீண்டும் ஒரு வீடியோ போடுறோம். ஏதாவது இந்த வீடியோ மூலிமா இவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இவங்களுடைய நம்பர், இந்த கான்டாக்ட் நம்பரு இதிலே கொடுத்துருக்கோம். இந்த டிஸ்பிளே வரும். உங்களால் முடிஞ்ச உதவி இவங்களுக்கு செய்யுங்க. இல்லை யூடியூப் மூலிமா இந்த சேனல் மூலிமா உதவி செய்யணுனாலும் இந்த யூடியூப் சேனல் மூலிமா கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.
உங்களால் முடிஞ்ச நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, இவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். ஏதோ உங்களால் முடிஞ்ச எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து 2 பேரும் மாற்றுத்திறனாளிகள் தான். நாங்கள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள். நாங்கள் வந்து பேனா சேல்ஸ் பண்ணுறோம். பெண்ணு மட்டும் இல்லை, பேனா, கடலை மிட்டாய், பால்கோவா இந்த மாதிரி எதுனாலும் நாங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது கோயில்பட்டி கடலை மிட்டாயோ, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவோ, இல்லை திருநெல்வேலி அல்வாவோ எது தேவைப்பட்டாலும் எங்களோட கான்டாக்ட் நம்பரை அண்ணன்ட்ட கொடுத்துருக்குறோம். நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். நீங்கள் அந்த அமௌண்ட்டை எங்களுக்கு ஜிபே பண்ணால் ஓகே. இது எங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். பேனா உங்கள் ஸ்டேஷனரி ஆர்டர் எதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம். அது போக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை கொரியர் பண்ணிடுவோம் உங்கள் அட்ரஸ்க்கு. நீங்கள் அமௌண்ட் ஜிபே பண்ணிடலாம். நம்பர் சொல்லி உங்க பேர் சொல்லிக்கணும். என்னோட பேர் வந்து நாகராஜன், இவரோட பேர் வந்து விக்னேஸ்வரன். இங்க 2 பேருமே கிராஜுவேட்டுங்க, அதாவது எல்லாருமே பட்டதாரிங்க. 2 பேருமே பட்டதாரியா. நீங்க என்ன படிச்சீங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து பிஎட் படிச்சிருக்கேன். 2 பேருமே கிராஜுவேட், ஒரு ப்ரொஃபஷனல் பட்டதாரிங்க. அவங்க மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு இயற்கையில் அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பொதுமக்கள் வந்து ஒரு உதவி பண்ணணும்னா இதில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக பண்ணிக்கலாம், இல்லை இந்த யூடியூப் சேனல் மூலிமா பண்ணாலும் பண்ணிக்கலாம். சொல்லலாம், நம்ம பண்ணுறோம். அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் உதவி செய்யுங்க. 2 மாற்றுத்திறனாளி, அதாவது இறைவன் படத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது. சில நேரங்களில் வந்தது அவங்களுக்கு ஒரு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். எனக்கு ஒரு ஆசை, இவங்களுக்கு ஒரு நம்ம சேனல் மூலிமா ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னு அதான் மீண்டும் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் மூலிமா போடுறேன். இது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் போட்டுருக்கேன். அடுத்து இன்ஸ்டாகிராமே போடுறேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் பதிவு போடுறேன்.